வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு இம்யூன் செல்ஸ் சேசஸ் பாக்டீரியா அண்ட் எலிமினேட்ஸ் தம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து பாக்டீரியாவை வந்து எப்படி வந்து சேஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். இந்த இம்யூன் செல்ஸ் எஸ்பெஷலி நம்ம வந்து டபிள்யூபிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டபிள்யூபிசி செல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம பாடியோட ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த டபிள்யூபிசி மாதிரி இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பாக்டீரியாக்களை வந்து சேஸ் பண்ணி எப்படி எலிமினேட் பண்ணுது, எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன், அதாவது கீமோடாக்சிஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியாக்கள் வந்து நம்ம பாடியை வந்து அட்டாக் பண்ணுறப்போ ஒரு கெமிக்கல் சிக்னலை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த இம்யூன் செல்ஸ் எஸ்பெஷலி நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் சிக்னலை கண்டுபிடிச்சி ஒரு இன்ஃபெக்ஷன் சைட்டை எங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த சைட்டை நோக்கி ஓடி வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கீமோடாக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் டிடெக்ஷன். ரெண்டாவது ஸ்டெப்பான சேசிங் த இன்வேடர், அதாவது படையெடுப்பாளர் வந்து துரத்துறது. இந்த சூடோபீடியா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் டிஷ்யூக்கள் வழியா டபிள்யூபிசி வந்து கிரால் பண்ணி போகுது. இது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு குமிழ் போன்ற ஒரு ஹண்டர்ஸ் அந்த மாதிரி இது இருக்கும். அடுத்த ஸ்டெப்பான என்கல்ஃபிங் த பாக்டீரியா, இதை வந்து நம்ம பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாக்களை விழுங்கிருது. பாக்டீரியாக்களை விழுங்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் தே ரீச் த பாக்டீரியா பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல இதுங்களை விழுங்க ஆரம்பிச்சிருது. இந்த பாக்டீரியாக்கள் வந்து பாகோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெசிக்கிள்ஸ்குள்ள நல்லா மாட்டிக்குது. ஸோ இதுதான் வந்து என்கல்ஃபிங் த பாக்டீரியா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப்பான டெஸ்ட்ரக்ஷனல், அதாவது எப்படி அழிவு நடக்குது, பாக்டீரியாக்கள் எப்படி அழிவுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாகோசோம்ஸ் வந்து லைசோசோமோட ஜாயின் பண்ணி ஒரு பாகோலைசோசோம்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் அண்ட் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து பாக்டீரியாக்களை வந்து கில் பண்ணி, அதாவது டைஜஸ்ட் பண்ணி கில் பண்ணுது. இப்படி தான் வந்து டெஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அடுத்த ஸ்டெப்பான ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன். இந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து எதிர்கால பாதுகாப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது வந்து மேக்ரோஃபேசஸ் டெஸ்ட்ராய்டு பாக்டீரியாக்களோட ஆன்டிஜன் பீசஸை வந்து வச்சுருக்கோம். அதை வந்து மற்ற இம்யூன் செல்ஸுக்கும் வந்து இது வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இது ஏன் அப்படி ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து குயிக்கர் ரெஸ்பான்ஸுக்காக மெமரி செல் ஃபார்மேஷன் அண்ட் அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டையும் தூண்டுறதுக்காக தான் இதுங்களை வந்து இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷனில் வந்து இதுங்களை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இதுதான் 5வது ப்ராசஸில் நடக்கிறது. முக்கியமாக இந்த ஹோல் 5 ஸ்டெப்லேயும் முக்கியமாக கீ பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ் அண்ட் கில்லர் டி செல்ஸ் இந்த 4 இம்யூன் செல்ஸ் தான் வந்து கீ பிளேயர்ஸாக இருக்குது. இப்படி தான் வந்து இம்யூன் செல்ஸை வந்து பாக்டீரியாக்களை வந்து சேஸ் பண்ணி அதுங்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.